சென்னை தரமணியில் அமைக்கப்பட்டுள்ள டைடல் தொழில்நுட்ப பூங்கா திறப்பு விழாவில் தலைமை உரையாற்றிய முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அவர் மேலும் கூறுகையில், தமிழகம் தகவல் தொழில்நுட்பவியலில் இதர மாநிலங்கள் அனைத்தையும் மிக விரைவில் வென்று நிற்கும் என்றார். கடந்த நிதியாண்டில் 1914 கோடி ரூபாய் அளவிற்கு கணிப்பொறி மென்பொருள் ஏற்றுமதி செய்து தமிழகம் சாதனை படைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார். As this tidal park has proved to be a grand success, even at the initial stage, we now propose to implement Tidal Park 2 project in Chennai very soon. Joining belatedly to the Indian IT revolution, Tamil Nadu has achieved remarkable progress in the last 4 years of the DMK government. பழைய மாமல்லபுரம் சாலையில் உள்ள சிறுசேரி கிராமத்தில் 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா உருவாகி வருவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சர்வதேச புள்ளி விவர இணைப்பு மையங்களை உருவாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதன் பயனாக இந்த ஆண்டு முடிவிற்குள் மதுரை, திருச்சி, சேலம், நெல்லை ஆகிய இடங்களில் இந்த வசதி கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் கூறினார். கண்ணாடி இழை வடங்களை கண்டங்களுக்கு இடையில் கடல் வழியாக அமைத்திடும்போது சென்னையை நுழைவு வாயிலாக அங்கீகாரம் செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில்